உயிர்மை சொந்தங்களுக்கு வணக்கம். இறைவன் படைப்பில் அனைவரும் சமம். ஏன் அப்படி சொல்றேன்னா, ஒரு மனிதன் எந்த நாட்டோட அதிபராக இருந்தாலும் சரி, எந்த உயர் பதவியில யார் இருந்தாலும் தன்னுடைய அம்மாவுடைய வயிற்றிலிருந்து வரும்போது அ உ இம் அந்த 3 உறுப்புகளோட தான் இயற்கை படைச்சு அனுப்புது. இறைவன் அதுக்கு பேர் வச்சுக்கலாம். எப்படின்னு கேக்குறீங்களா? அ அப்படின்னா நம்முடைய வயிறை குறிக்குது. உ அப்படின்னா நம்முடைய இதயம் அல்லது நுரையீரல குறிக்குது. இம் அப்படின்னா தலையை குறிக்குது. இந்த 3 உறுப்புகளோட தான் இப்ப மட்டும் இல்ல, இனிமே பிறக்க போற ஒவ்வொரு உயிருமே இந்த 3 உறுப்புகளை வச்சுதான் இறைவன் படைச்சு அனுப்புறார். அவருடைய படைப்பு சமம். அதற்கு பிறகு நாம உருவாக்குதெல்லாம் மனிதனுடைய செயல். வெறும் கையோடு தான் மனிதன் பிறக்கிறான். இந்த ஓம் என்ற பிரபஞ்ச வைப்ரேஷனோட பிறக்கிறான். மதங்களும் அதை தான் சொல்லுது. இஸ்லாமியர்கள் அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்றாங்க. அதை பிரிச்சு பாருங்க, அந்த 3 எழுத்து தான் இருக்கும். கிறிஸ்தவர்கள் அல்லேலூயா ஆமென் சொல்லுவாங்க. அவங்களும் ஓம் என்ற 3 எழுத்து தான் சொல்றாங்க. இந்துக்கள் ஓம் நம சிவாய சொல்றாங்க. அவங்களும் அந்த 3 எழுத்தை தான் சொல்றாங்க. இனிமே உலகுல பிறக்க போற உயிர் அந்த 3 வைப்ரேஷனோட தான் பிறக்க போகுது. இததான் இறைவன் சொல்றாரு பதஞ்சலி முனிவர். திருவண்ணாமலையில ரமணர் மகான் அதை தான் சொல்றாரு. நான் யார் அப்படின்னு புத்தகம் எழுதியிருக்கத்துல நமக்கு உடல் இல்லை அப்படின்னு சொல்றார். திருக்குறள் 1330 குறளும் மனிதனுக்கு உடல் இல்லை அப்படின்னு சொல்லுது. அதை சொல்ல 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 மூச்சு காற்று மட்டும் தான் தெரியும். இத நாம நம்ப மாட்டோம். ஆனா தூக்கத்துல நம்பிதான் ஆகணும். எப்படின்னு கேக்குறீங்கன்னா, நம்ம தூங்கும் போது மூச்சு காற்று மட்டும்தான் போயிட்டு போயிட்டு வரும். மூச்சு காற்றா உலகமே மனித உயிர்கள் எல்லாமே தூக்கத்துல மூச்சு காற்றா மாறிடும். எந்த வேலை இருந்தாலும் சரி, தூக்கத்துல போனவனே நம்முடைய பேர் நினைவு இருக்காது, நம்முடைய பொருள் எதுவுமே நினைவுக்கு இருக்காது. யாராவது அதை செக் பண்ணி பாருங்க. தூக்கத்துல எனக்கு இத்தனை பேர் சொந்தக்காரர் இருக்காங்க, வீடு இருக்குது, உறவினர் எல்லாருமே நினைவுபடுத்தி பாருங்க. நம்முடைய பேரே நினைவுக்கு வராது. அப்ப நமக்கு நினைவும் இல்லை, உடலும் இல்லை. மறுநாள் எழுந்த பிறகுதான் சுத்தி இருக்கிற பொருளோட நினைவே வரும். நான் இந்த பதவியில இருக்கிறேன், இந்த வேலையில இருக்கிறேன், இது எல்லாமே மனிதனுடைய நினைப்பு அப்படின்னு பகவான் ரமணரும் சொல்லியிருக்கிறார். எல்லா மதங்களும் அதை தான் சொல்லுது. நமக்கு உடல் இல்லை, அதுதான் உண்மை. இதை உணரத்துக்காக தான் இந்த உடல் நமக்கு இல்லைன்னு நினைப்போம் இல்லையா? மூச்சு காற்றா சுவாசிக்கும் போதுதான் அந்த நினைவே நமக்கு வரும், உடல் இல்லை அப்படின்றது. இந்த சின்ன தகவலை உங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் ஒரு சிறு தகவலை சொன்னேன். இப்ப அடுத்தது பாருங்க, நம்பர்ஸ் 1 to 10 எப்படி எழுதலாம் அப்படின்னு ரொம்ப சுலபம். ஒரு வாட்டர் பாட்டில் மூடி, ஒரு தொடப்ப குச்சி, 2 பொருள் போதும். இது ஸ்கூலுக்கு போயிட்டு தான் நீங்க எழுத கத்துக்கணும் அப்படின்னு இல்லை. அந்த வட்ட வடிவத்தில் இருக்கிற எந்த பொருள், வளையல் துண்டு எது வேணாலும் எடுத்துக்கோங்க. கீழே மண்ணுல வச்சு கூட ஒரு கோடு போடலாம். தொடப்பு குச்சி வச்சு வாட்டர் பாட்டில் மூடி வச்சு ஸ்டாண்டிங் லைன் போட்டீங்கன்னா நம்பர் 1 கிடைச்சிடும். நம்பர் 2 எப்படி எழுதலாம்? ரைட் கர்வ் ஸ்லீப்பிங் லைன், நம்பர் 2 வந்துடுது. 3 எப்படி எழுதலாம்? அதாவது ஒரு டபுள் சைட் டேப் இருக்குது இல்லையா, அந்த டேப்பை ஒட்டி வச்சிருங்க, அது நகராம இருக்கும். ரைட் கோர், மறுபடியும் ரைட் கோர் போடுறோம், நம்பர் 3. 4 பாருங்க, ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்டாண்டிங் லைன், நம்பர் 4. ஸ்மால் ஸ்டாண்டிங் லைன், ரைட் கோர், ஸ்லீப்பிங் லைன், நம்பர் 5. 6 பாருங்க, ஸ்லாண்டிங் லைன், சர்க்கிள் போட்டோம்னா நம்பர் 6 வந்துடும். 7 எப்படி போடலாம்? ஸ்லீப்பிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், நம்பர் 7. 8 எப்படி போடலாம்? வாட்டர் பாட்டில் மூடியே வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு ஒரு ரைட் சைடு, 2 சைடும் கர்வை போட்டோம்னா ஜாயின் பண்ணிடும், நம்பர் 8 வந்துடும். 9 எப்படி போடலாம்? அதையே வச்சு ஒரு சர்க்கிள் போடுங்க, லாஸ்டா ஒரு லைன் போடுங்க, அவ்வளவுதான். தொடப்பு குச்சி வச்சும் போடலாம், நம்முடைய கையாலையும் போட்டுக்கலாம். நம்பர் 9. 1 0 10 அந்த குச்சி வச்சு
ஒரு 1 போடுங்க, பக்கத்துல வாட்டர் பாட்டில் மூடி வச்சு சர்க்கிள் போட வைங்க. இது குழந்தைங்க மட்டும் இல்ல, முதியவர் முதல் குழந்தை யார் வேணாலும் ரொம்ப சுலபமா எழுதலாம். இது இங்கிலீஷ்ல தேவைப்படும் இல்லையா, அவங்களுக்கு இந்த முறையை பயன்படுத்தி ரொம்ப சுலபமா எப்படி எழுதுறதுன்றத இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈஸியா இருக்கா? ஓகே.